தென்னிந்திய சினிமாவில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக ரசிகர்களின் ஃபேவரெட் அக்கா, அண்ணி மற்றும் அம்மா கதாபாத்திரங்களில் நடித்து வருபவர் நடிகை சுரேகா வாணி. 48 வயதானாலும் இன்னும் 25 வயது இளம்பெண் போலவே தோற்றமளிக்கும் சுரேகா வாணியின் வாழ்க்கையில் இப்போது ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது. அது என்ன தெரியுமா? அவரது மகள் சுப்ரிதா எடுத்துள்ள ஒரு அதிரடி முடிவுதான் இப்போது இணையத்தில் காட்டுத்தீயாய் பரவி வருகிறது. ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட சுரேகா வாணி உத்தமபுத்திரன் படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானார். அதைத் தொடர்ந்து மெர்சல், ஜில்லா, தெய்வ திருமகள் என பல ஹிட் படங்களில் நடித்துள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு சுரேகா வாணியின் கணவர் சுரேஷ் தேஜா உடல் நலக்குறைவால் திடீரென மாரடைத்து ஏற்பட்டு காலமானார். அன்று முதல் இன்று வரை தனது ஒரே மகள் சுப்ரிதாவிற்காகவே ஓயாமல் உழைத்து வருகிறார் சுரேகா. இடைப்பட்ட காலத்தில் சில சர்ச்சைகளில் சுரேகா வாணியின் பெயர் அடிபட்டாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தனது மகளின் எதிர்காலமே முக்கியம் என வாழ்ந்து வருகிறார். இந்நிலையில் சமீபத்தில் தெலுங்கு ஊடகம் ஒன்றிற்கு பேட்டி அளித்த மகள் சுப்ரிதா அனைவரையும் நெகிழ வைக்கும் ஒரு விஷயத்தை பகிர்ந்துள்ளார். அந்த பேட்டியில் சுப்ரிதா கூறுகையில், கடந்த 6 வருடங்களாக அம்மா தனிமையிலேயே இருக்கிறார். எனக்கு திருமணம் நடப்பதற்கு முன்பே என் அம்மாவுக்கு மறுமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை. இதை பற்றி நான் ஏற்கனவே என் உறவினர்களிடம் பேசிவிட்டேன். அவர்களும் சம்மதம் தெரிவித்து விட்டார்கள். என் அம்மாவை ஒரு குழந்தையைப் போல அன்பாக பார்த்து கொள்ளும் ஒரு நபர் கிடைத்தால் கண்டிப்பாக அவருக்கு திருமணம் செய்து வைப்பேன் என உருக்கமாக கூறியுள்ளார். என் அப்பாவின் இடத்தை வேறு யாராலும் நிரப்ப முடியாது என அம்மா நினைக்கிறார். அதை நான் மதிக்கிறேன். ஆனாலும் அம்மாவின் தனிமை எனக்கு வருத்தத்தை அளிக்கிறது என சுப்ரிதா பேசியிருப்பது ரசிகர்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தன் தாயின் மகிழ்ச்சிக்காக மகள் எடுத்துள்ள இந்த முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சுரேகா வாணியின் மறுமணத்திற்கு உங்கள் ஆதரவு உண்டா? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம yellow white சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.